ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா திரு முழிக்கிறாங்க. என்ன இது, இவன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறானே, இவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாளே, எனக்கு ஏதோ பிளான் பண்ணுறான்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போது நம்மளோட மருது சொல்கிறாரு, டே அத்தை கூட போயிட்டு வாங்க, அத்தை ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றே தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, கன் எடுத்து வச்சுக்கிறாங்க. கன் எடுத்து வச்சுட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மருது வந்து எல்லாரும் துப்பாக்கி காட்டிட்டு வந்து சுட வந்து போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும்னா இந்த மருதுவை நம்ம சுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணி அந்த கன்னை வந்து பின்னாடி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னால் வந்து சுடுறதுக்கு கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. மருது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது போனவங்களும் இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, வந்து அப்படியே வந்து சண்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து போயிடுறாங்க. மேலே வந்து பார்த்தோன்னா நம்மளோட மருதுவை சொல்கிறதுக்கு கரெக்டாக வந்து கன்னை வந்து எடுக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா உன்னை சும்மாவே நான் விடமாட்டேன், ஏற்கனவே வந்து என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்தேன், என்னோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு என் வீட்டுக்கே வந்து என்னை ஏமாற்றி மருமகனாக ஆக பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சரி அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினச்சா, அதுக்கு மேலே என்னோட புருஷனை வந்து நீ வந்து கத்தியால் குத்தி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் படுக்க வச்சுட்ட, உன்னை விடவே மாட்டேன், இப்போ நான் உன்னை சுட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே வந்து மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வந்து விரலால் வந்து அழுத்திடுறாங்க. கரெக்டாக நம்மளோட மருதோட நெஞ்சில் வந்து கன்று வந்து பட்டு மருது வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. கீழே இருக்க எல்லாருமே வந்து மாடிக்கு வந்து வந்துடுறாங்க. நம்மளோட ரேவதி, அதுக்கப்புறம் நம்மளோட மயில்வாகனம், மீதி பேர் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே மேடம் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி, அவன் கொஞ்சம் விட்டுருந்தான் என்னோட குடும்பத்தை வந்து அவன் சின்ன பின்னமாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மேடம், நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஒன்றுமே ஆகலை, ஆனால் இவன் வந்து இப்போ செத்துருக்கான், இப்போது நான் உங்களை வந்து கொலை கேஸில் உள்ளே வைக்கிற மாதிரி தான் மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி, ஏம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேவதி, எனக்கு என் உயிர் போனால் கூட இதில் பரவாயில்ல, ஆனால் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றணுன்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும். இந்த ஃப்ராடை எவ்வளோ வந்து நம்ம குடும்பத்தை வந்து சின்ன பின்னமாக்க பார்த்தான், உங்கள் அப்பா உயிரையே வந்து எடுக்கிறதுக்கு வந்து துணிஞ்சிட்டான், கத்தியால் குத்தி பார்த்தி அவங்க அப்பா சாக பொழைக்க இருந்தார், அவர் இப்போ தான் குணமாயிருக்காரு, அது பத்தாதுன்னு இப்போ நம்ம எல்லாரையுமே சாகடிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட சந்திரகலா, அக்கா ஏங்கா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லி நடிக்கிறாங்க, ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் சந்திரகலா தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மருதுவை தூண்டி விட்டு இந்த விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சந்திரகலா மட்டும்தான். சந்திரகலா வந்து இதுக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்ற உண்மையை வந்து தெரிய வைக்கணும் அப்படின்ட்டு தான் கார்த்தி வந்து இப்போது நம்மளோட நிரூபிக்க போகிறாரு. என்னன்னா வந்து மருது வந்து எப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரையும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணான், இவனுக்கு வந்து யாரும் துணைக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை வந்து நிரூபிக்க போகிறாங்க. அதாச்சு மருது கூட இருந்து வேலை செஞ்ச மருது வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து மருது இறந்துட்டாரு. நம்மளோட நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, மருது வந்து சாகடிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டமே தான் வந்து தண்டனை வழங்கணும், ஆனால் அவங்களே வந்து அவங்க கண்ணால் வந்து சுட்டுடுறாங்க. அதனால் வந்து இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க. கார்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்தை வந்து ஜெயிலுக்கு வந்து போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா வந்து இது சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போது சாமுண்டீஸ்வரியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நம்மளோட கார்த்தி வந்து கூடிய சீக்கிரம் வந்து மருது வந்து தூண்டி விட்டு தான் யாரோ வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்கான். சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணியும் வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து மனசு மாதிரி கார்த்தி ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியல, கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள. ஸோ ஒரு பக்கம் வந்து சந்திரகலா வந்து தன்னோட புருஷன், அதாவது நம்மளோட சிவனாண்டியை வந்து சுட்டிருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காரா இல்லையான்ற விவரம் கூட இன்னும் வந்து காமிக்கல. ஸோ கண்டிப்பாக இறந்து போக மாட்டாரு, உயிரோட இருப்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போது கடைசியாக வந்து சாமுண்டீஸ்வரியை
காப்பாற்றுறதுக்காக குடும்பத்துக்காக தான் சாமுண்டீஸ்வரி மருது வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி காப்பாற்றுறதுக்காக நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுவார், சாமுண்டீஸ்வரி நிரபராதி தான், அவங்க வந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, மருதுக்கு பின்னாடி இருந்த சந்திரகலா வந்து ஜெயிலில் வந்து போட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. சந்திரகலா மனசில் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க சாகுவாங்கன்னு பார்த்தா ஒன்று அந்த ரேவதி, இல்லை இவ. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க மேலே அனுப்ப சொல்லி இந்த மருதுக்கிட்ட சொன்னால் அவன் மேலே போயிட்டானே, இப்போ என்ன தான் பண்ணுறது? இவனை வச்சு கேம் விளையாடியும் நம்ம தோற்று போயிட்டுமே. இந்த குடும்பத்தை எப்படி தான் சின்ன பின்னமாக்கிறது? ஒரு வழியாக ஒரு பக்கம் வந்து இந்த கார்த்தி வந்து முன்னாடி வந்துடுறான் எந்த விஷயம் பண்ணாலும், இல்லைன்னா வந்து இவ வந்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றிடுறான். இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது, இவ வெளியவே வரக்கூடாது, இவ வரத்துக்குள்ள நம்ம இந்த குடும்பத்தை ஏதோ ஒன்று பண்ணி எப்படி முடிபிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ கார்த்தி அடுத்த வந்து போராட போகிறாரு. என்னன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி நிரபராதி நிரூபிக்க தான் போராட போகிறாரு. நம்மளோட ரேவதி வந்து சொல்கிறாங்க, ஏமா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரேவதி உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட ரோகிணியை வந்து திட்டுறாங்க, பாத்தியாக்கா நம்ம குடும்பத்து மேலே அம்மா வந்து எவ்வளோ வந்து பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்சம் விட்டுருந்தா அம்மா உயிருக்கு கூட எதனா ஆபத்தாயிருக்கும், நீ வந்து அவ்வளோ பேச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு அப்படி ஆனது வந்து நான் கரெக்டுன்னு சொல்லலை, ஆனால் வந்து அம்மா பாரு நம்ம குடும்பத்துக்காக தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ரேவதி, நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, இருந்தாலும் வந்து அம்மா இப்போ அவசரப்பட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சார் நாங்கள் இப்போ எஃப்ஐஆர் போட்டு தான் சார் ஆகணும், நாங்கள் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா இப்போது மருது வந்து இறந்துருக்கான், அதுக்கான ஒரு பழைய வந்து சட்டம் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சாமுண்டீஸ்வரியை நம்மளோட கார்த்தி வந்து எப்படி வெளியே கொண்டு வராருன்னு தெரியல. அப்படி வெளியே கொண்டு வந்தாலும் நம்ம கார்த்தியை வந்து ரேவதிக்கு வந்து சாமுண்டீஸ்வரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்றுப்பாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.